டெல்லியில் கார் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நாடு முழுவதுமே தற்போது மிகுந்த பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் தலைநகரான டெல்லியோட செங்கோட்டை பகுதியில் தற்போது ஒரு கார்ல வெடிகுண்டு வெடிப்பானது நிகழ்ந்திருக்குது. இந்த வெடிகுண்டு வெடிப்பு நிகழ்வு அப்படிங்கிறது பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஹரியானா பகுதியில் ஏறத்தாழ 350 கிலோ அளவுக்கு அதாவது அந்த வெடிப்பொருளானது கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு தற்போது அதாவது 6:55 மணி அளவுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செங்கோட்டை பகுதியில கார்ல வெடிகுண்டு வெடிச்சிருக்குது. அந்த வெடிகுண்டு வெடிச்சதுல ஏறத்தாழ 7 பேர் வரைக்கும் பலியான நிலையில பலர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. படுகாயம் அடைந்திருக்கிற ஒரு நிலையில என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அதிக அளவுல பொதுமக்கள் மற்றும் அல்லது சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய ஒரு இடம். அதாவது எங்கிருந்து வந்தாலும் முதல்ல டெல்லி வர்றவங்க போகக்கூடிய இடம் செங்கோட்டை. அந்த இடத்தை சுத்தி தான் போவாங்க, சுத்தி பார்ப்பாங்க. எப்பவுமே அங்க அதிக அளவுல ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில இன்னைக்கு நடைபெற்ற இந்த கார் குண்டுவெடிப்புல 4 வாகனங்கள் வரை தீப்பிடித்து எரிந்து அதன் அடிப்படையில சேதமடைந்திருக்குது. அதாவது அங்க பார்க்கிங்கில் நிப்பாட்டப்பட்டிருந்த 2 கார்கள்ல ஏற்பட்ட வெடிகுண்டு வெடிப்புல தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்குது. போலீஸும் தேசிய விசாரணை பிரிவு என்ஐஏயும் சம்பவ இடத்துல தற்போது விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹரியானால இதே சம்பவத்துல தொடர்புடன் கூடிய சந்தேகிக்கப்படும் 7 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து கொஞ்சம் இந்த வெடிப்பொருள்கள் பின்னணியில் வெடிப்பொருள்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுது. தீவிரவாத அமைப்புகளின் தொடர்புகள் குறித்தும் தற்போது போலீசார் விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவமானது தொடர்பாக நிலவரம் அந்த தொடர் மிகவும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அறிக்கைகள் அப்படிங்கிறத பொறுத்து மட்டும் அந்த அதிகாரிகளும் ஆகட்டும் அந்த விசாரணை நிலை தற்போது தொடர்ந்துட்டு இருக்குது. அதே சூழ்நிலையில செங்கோட்டையில குண்டுவெடிப்பு குறித்த அதிகாரிகள் மூலம் வெளியான அறிக்கை மற்றும் தற்போது நடைபெறும் விசாரணை நிலைமை குறித்து முக்கிய தகவலானது தற்போது கொஞ்சம் வெளியிடப்பட்டிருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசிய போலீஸ் விசாரணை பிரிவு என்ஐஏயும் போலீஸும் சம்பவ இடத்துல நேரில் ஆய்வு செய்து விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையோட உயர் அதிகாரிகள் மிக தீவிரமான விசாரணை நடைபெற்று வருதுன்னு தெரிவிச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையில காவல் கண்காணிப்பாளர்கள் அதே மாதிரி தேசிய விசாரணை பிரிவு அதிகாரிகள் விசாரணை பாதையில முன்னேற்றம் உள்ளதுன்னு உறுதி செய்யப்பட்ட சந்தேகப்பட்டவர்கள் தடுக்கப்பட்டுள்ளனர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. 350 கிலோ வெடிப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு ஹரியானால 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறதை அதிகாரிகள் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதிகாரிகள் இது தீவிரவாத அமைப்புகளின் தொடர்பால நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதான்னு சொல்றாங்க. வெடிப்பொருள் அதே மாதிரி வாகனங்களோட பதிவுகள் மற்றும் குற்றத்துக்கு அதாவது அந்த குற்றம் ஈடுபட்டவங்களோட புகைப்படங்கள் அருகில் இருக்க சிசிடிவிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தேசிய விசாரணை பிரிவும் மாநில போலீஸும் இணைந்து தற்போது இந்த விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுவரை நடந்த கட்டமைப்புகள் பற்றியும் அதை இது சம்பந்தமான தொடர்புகள் குறித்தும் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்பு நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த இலக்கு மற்றும் விசாரணைகளை முன்னேற்றம் குறித்து அதிகாரிகள் கூடிய சீக்கிரம் இந்த முழு அறிக்கைகளை அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கடற்கரையோரம் அதாவது குஜராத் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் இருந்து அண்டைய நாடான அதாவது பாகிஸ்தான்ல இருந்து அந்த தீவிரவாதிகள் யாரும் உள்ள வந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட அந்த கடற்கரையோரங்கள் புறவுமே அதாவது நாடு முழுவதும் உள்ள கடற்கரையோரங்கள் முழுவதுமே தற்போது பாதுகாப்புப்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆய்வு அதாவது இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரியோட ஆய்வுல தற்போது நடைபெற்ற அந்த குண்டுவெடிப்போட அந்த குண்டுவெடிப்புல பாத்தீங்கன்னா அம்மோனியம் நைட்ரேட் TNT உள்ளிட்டது பயன்படுத்தப்பட்டதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி குண்டுவெடித்த இடத்துல மற்றும் பாதிக்கப்பட்டவர்களோட வாகனங்கள்ல வெடிப்பொருள் கழிவுகள் வெடிப்பொருளோட கலவை மற்றும் உயர் சக்தி விளைவித்துள்ள அந்த பொருட்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆய்வுல போது வெடிப்பொருள் துகள்கள் அதாவது அந்த வெடித்த நபர்களோட சட்டைகள் உள்ள துணிகள் பாதிக்கப்பட்ட பாகங்கள் ஆகியவை ஆய்வு எடுக்கப்பட்டு அதை ஆய்வு செய்யப்பட்டு வருது. அவை அலுமினியைஸ்டு அமோனியம் நைட்ரேட் அதாவது ALAN வெடிவாயுவோட திறமைக்கு ஏற்ப அதோட தன்மைகள் கொண்டிருக்குது அப்படின்னு கூறப்படுது. அதே மாதிரி வெடிவாயு கழிவுகளில் ஏற்படக்கூடிய துகள்களின் அமைப்பானது அந்த வகையை சற்று மாற்றக்கூடாதுங்கிறதுனால சம்பவ இடத்துல திட்டமிட்டு நடைபெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறதாக அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்குதுங்க. புலனாய்வு அமைப்புகளோட புலனாய்வு அமைப்புகள் என்ன சொல்றதுன்னா, வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளோட தொடர்புல இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் தொடர்ந்து கண்காணிப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம்.
அதே மாதிரி முக்கிய சந்தேகப்பட்டவர்கள் அண்டை மாநிலங்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க மற்றும் தொடர்புடைய சொந்த ஊர்களில் இருந்து கண்காணிப்பு பணிகள் வந்து நடைபெற்று இருக்குதுன்னு சிஐடி அதே மாதிரி தேசிய விசாரணை பிரிவு அதிகாரிகள் கூட்டாக தகவல்கள் பகிர்ந்து தகவல்களை பகிர்ந்து அதன் அடிப்படையில் சோதனைகள் செஞ்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த அறிக்கைகள் மூலம் சம்பவ இடத்துல பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருள், செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் சந்தேகப்படவை குறித்து தொடர்ந்து நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்நிலையில நாடு முழுவதுமே ஒரு கடும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாம நாடு முழுவதுமே இது ஒரு கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ரோஹி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.